மதுரை பச்சையப்பன் கல்லூரியின் பேராசிரியர். பட்டிமன்றங்கள் மூலம் சமூக அவலங்களை நகைச்சுவையாக பேசி மக்களிடம் பேராதரவை பெற்றவர். பெரும் நடிகர்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருப்பது இயல்பு. அரசியல் தலைவர்களுக்கு தொண்டர்கள் இருப்பது இயல்பு. முதலாளிகளுக்கு தொழிலாளிகள் இருப்பதும் இயல்பு. ஆனால் ஒரு பட்டிமன்ற நடுவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருப்பது என்பது வரலாறு. நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி என நகைச்சுவையோடு பட்டிமன்றத்தை நடத்துவதில் புகழ் பெற்றவர். அறிவார்ந்த கருத்துக்களை அள்ளி வீசுபவர். அகில உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் அறிவோடு பேசுபவர். டைமிங் காமெடி மூலம் கைதட்டல்கள் பெறுபவர். மதுரை மொழியில் யதார்த்தமான பேச்சும் எளிமையான பேச்சும் பேசி பட்டிமன்ற உலகில் பார் முழுவதும் பட்டம் சுற்றி பட்டம் போல் பரப்பவர். காமெடியில் கலக்கும் கருப்பு தங்கம், கருத்துக்களை கர்ச்சிக்கும் மதுரை சிங்கம். கைதட்டுகள் வாங்கும் உலகம் எங்கும். போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய பெரும் பேச்சு ஆளுமை ஐயா சாலமன் பாப்பையா அவர்களின் வரலாறை காணலாம். போற்றுதலுக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் உரிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் 1936ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மதுரை அருகில் திருமங்கலம் அருகில் சாத்தங்குடி என்ற கிராமத்தில் பிறந்தார். 1961ஆம் ஆண்டு முதல் 1994ஆம் ஆண்டு வரை மதுரையில் மிகவும் புகழ்பெற்ற கல்லூரியான அமெரிக்கன் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தார். 2000ஆம் ஆண்டு இவர் சமூகத்தில் சேவை செய்ததற்காகவும் கலைத்துறையில் ஆற்றிய பணிக்காகவும் இவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இவர் கௌரவிக்கும் விதமாகவும் இவரை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதையும் வழங்கியது. இவருடைய தந்தையார் பெயர் ஏ. சுந்தரம், தாயார் பெயர் பாக்கிய அம்மாள் ஆவார். 12 பேர் கொண்ட குடும்பத்தில் 9வது குழந்தையாக சாலமன் பாப்பையா அவர்கள் பிறந்தார். தந்தை மில் தொழிலாளியாக இருந்ததாலும் படிப்பிற்கு தேவையான பண வசதி இல்லாததாலும் வேலை இல்லாமல் போனது. நண்பர்களின் பண உதவியால் அவர் கல்வியை தொடர முடிந்தது. அமெரிக்கன் கல்லூரி மேல்நிலை பள்ளியில் அவரது ஓவிய மாஸ்டர் அரசு அவருக்கு திறமைகளை கற்று கல்வியை தொடர முடிந்தது. அவர் பள்ளியின் ஓவிய மாஸ்டர் தான் இவர் திறமையை அறிந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அமெரிக்கன் கல்லூரியின் பேராசிரியர் ஜோதிமுத்து மொழியின் மீது கொண்ட காதலை வளர்த்தார். சாலமன் பாப்பையா அவர்கள் தியாகராஜர் கல்லூரியில் தமிழில் முதுகலை பட்டம் பெறச் சேர்ந்தார். மேலும் MA தமிழ் மாணவர்களின் முதல் தொகுதியும் ஆனார். அமெரிக்கன் கல்லூரியில் விரிவியலராக இருந்தபோது 1960ஆம் ஆண்டில் மேடைகளில் பேச ஆரம்பித்தார். அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் துறை தலைவர் பதவிக்கு உயர்ந்து பல்வேறு மன்றங்கள் மூலம் தனது தமிழ் இலக்கிய அறிவை அனைத்து மக்களுக்கும் பரப்பினார். இறுதியில் அவர் பட்டிமன்றங்களின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு சமூக விழிப்புணர்வை உருவாக்கினார். கல்லூரியில் நாடகங்களையும் எழுதி இயக்கினார். சாலமன் பாப்பையா அவர்கள் நடுவராக பங்கேற்கும் பட்டிமன்றம் என்றால் அன்று முதல் இன்று வரை தனி கூட்டம் கூடும். பட்டிமன்ற உலகில் அதற்கு முன்பு பெரும் விழிப்புணர்வு எதுவும் இல்லாத காலமாக இருந்தது. சாலமன் பாப்பையா என்ற மாபெரும் ஆளுமை பட்டிமன்ற உலகில் நடுவராக புகுந்தபோது அந்த பட்டிமன்றத்தின் வேலிபுல் பட்டிமன்றத்திலும் சமூக சார்ந்த கருத்துக்கள் இருப்பதும் அங்கும் கமர்ஷியல், அதாவது காமெடி, குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, இது போன்ற பொதுவான பிரச்சனைகள் என மனித வாழ்வுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை பேசுபவராக ஐயா சாலமன் பாப்பையா விளங்கினார். இதுவே அவருடைய வெற்றிக்கும் உறுதுணையாக இருந்தது. பட்டிமன்ற உலகில் பட்டிமன்றம் என்ற அந்த கலை நிகழ்ச்சியை பாரங்கும் பரப்பிய உரிமை ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு உண்டு. பெரும்பாலும் ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு அவர் பேசக்கூடிய அந்த மதுரை மொழியில், சொல்லுங்கய்யா, என்ன இப்படி பேசிட்டியே,
இன்னும் அழுத்தமாக பேசலாம்ல, அவங்க சொல்கிறது நியாயம்தான், உண்மையைத்தானே பேசுகிறாங்க, அதுதானே எல்லா குடும்பத்திலையும் நடக்குது. ஐயா கூட அவங்க பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு தானே மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு, கண்ணம் பூரி மாதிரி வீங்கிருக்கிறத பார்த்ததில் தெரியலையா என்று மதுரை பாதையில் இழுத்து கொண்டு டைமிங் காமெடியாக இவர் பேசுவதும், அது சமூக சார்ந்த முக்கிய பிரச்சனையை மறைமுகமாக சுட்டி காட்டுவதும் இவருடைய கைதேர்ந்த திறமையாக பார்க்கப்பட்டது. சினிமா மூலம் கருத்துக்கள் கூறலாம், பொது மேடைகளில் பேச்சு மூலம் கருத்துக்கள் கூறலாம், ஆனால் பட்டிமன்றம் மூலமும் கருத்துக்களையும் காமெடியும் வழங்க முடியும் என்பதை நிரூபித்தவர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். மேலும் ஐயா பாப்பையா அவர்கள் தனது டவுன் டு எர்த் பேசும் பாணிக்கு பெயர் பெற்றவர். அவரது தமிழ் அறிவு சிக்கலான இலக்கிய பிரச்சனைகளை சாதாரண மக்களிடம் கொண்டு செல்ல அவருக்கு உதவியது. இது சமூக கருப்பொருட்களை மக்களிடம் கொண்டு செல்லவும், தமிழ்நாடு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பட்டிமன்றங்களின் பரிணாம வளர்ச்சியில் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவருக்கு உதவியது. இந்தியாவின் முக்கியமான அறிஞர்களில் இவரும் ஒருவர். தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி ஐகான் என அழைக்கப்படுகிறார். தமிழ் தொலைக்காட்சி சேனல்களில் நீண்ட காலமாக, அதாவது 3 தலைமுறைக்கு மேலாக ஒளிபரப்பாகி வரும் பட்டிமன்றங்கள் எனப்படும் விவாத பேச்சு நிகழ்ச்சிகளை நடத்துவதில் அவர் மிகவும் பிரபலமானவர். சமூக கருப்பொருட்களை மக்களிடம் எடுத்து சென்றதற்காக புகழ் பெற்றவர் மற்றும் இதுவரை உலகம் முழுவதும் 12,000 விவாத நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளார். ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய பணியை சுமந்து வரும் இவர் சிறந்த தமிழ் அறிஞர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். பேசுவதிலும் வாழ்க்கையிலும் அவரது அடக்கமான அணுகுமுறை அவருக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழ் பேசும் மக்களிடையே பெரிய நற்பெயரை பெற்று தந்தது. 2021ஆம் ஆண்டில் இந்தியாவின் 4வது உயரிய சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவருக்கு 2010ஆம் ஆண்டில் முத்தமிழ் பேரறிஞர் விருதை வழங்கியது. இலக்கிய துறையிலும் தமிழ் மொழியிலும் உச்சம் தொட்ட ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் பல நூல்களையும் எழுதியுள்ளார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அல்லது பார்வை என்ற நூலையும், உரை மலர்கள், உரை கொத்து, திருக்குறள் உரையும் தான், புறநானூறு, புதிய வரிசை வாகை என்ற பல நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதை ஒன்று திரைப்படத்திலும் சில படங்களில் நடித்தார். இயக்குனர் சங்கரின் 2 படங்களில் இவர் நடித்திருக்கிறார். பாய்ஸ் மற்றும் சிவாஜி போன்ற படங்களில் நடித்தார். 1992ஆம் ஆண்டு புது வருஷம் என்ற திரைப்படத்திலும், 2003ஆம் ஆண்டு பாய்ஸ் என்ற திரைப்படத்திலும், 2007ஆம் ஆண்டு சிவாஜி திரைப்படத்திலும் நடித்தார். அந்த திரைப்படத்தில் கூட இவருடைய ஸ்டைலிலே வசனங்கள் இருக்கும். இவர் பேசக்கூடிய அவர் ஸ்டைலிலே உடல் மொழி இருக்கும். அந்த நகைச்சுவை காட்சி இன்றும் பிரபலம். ரஜினி அவர்கள் கதாநாயகி ஸ்ரேயாவை பெண் கேட்டு போயிருப்பார். அவருடைய தந்தையார் இவரை விரட்டி விடுவார். எதிரில் குடியிருக்கும் பாப்பையா அவர்களை வரவேற்று, வீட்டுக்கு வந்தவர்களை வரவேற்பது தமிழர் பண்பாடு, ஏனையா வீட்டை விட்டு விரட்டீர்கள் என்று சொல்லும்போதும், பெண் கேட்டு வந்ததாகவும் பிடிக்கவில்லை என்று விரட்டுறாள் என்ற ரஜினி சொன்னதும், அப்போது சாலமன் பாப்பையா அவர்கள், ஏங்கட்டியும் 2 பொண்ணு இருக்கு, ஒன்று அங்கவை, இன்னொன்று சங்கவை, வாங்க பழகுவோம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்குங்க, இல்லைன்னா நண்பர்களாக இருப்போம் என்று மதுரை ஸ்டைலில் அவர் பேசிய அந்த பேச்சு மொழியின் வசனம் நிறைந்த அந்த காமெடி காட்சி தியேட்டர்களில் கைதட்டுகள் வாங்கியது. இன்றும் அந்த காமெடி காட்சி மக்களால் பெரிதும் பார்க்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பாராட்டுகளை பெற்று வருகிறது. சாலமன் பாப்பையா அவர்கள் ஜெயபாய் என்ற பெண்ணை மணந்தார். இவர் மதுரையில் வசித்து வருகிறார். இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். தமிழ் சமூகத்தில் உலகம் முழுவதும் இவருக்கென்று தனி மரியாதை உண்டு. அதாவது, ஒரு மனிதன் எவ்வளவு புகழின் உச்சிக்கு போனாலும் தன் எளிமையையும் யதார்த்தத்தையும் விடக்கூடாது என்பதில் முன்னாக விளங்குபவர். சிறு ஆணவமோ சிறு கோபமோ இல்லாதவர். அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட தமிழ் சமூகத்தின் பக்குவமான தலைகளில், பக்குவமான ஆளுமைகளில் ஐயா சாலமன் பாப்பையா அவர்களும் ஒருவர். எதிர்கால தலைமுறை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று
யாரையாவது ஒருவரை எடுத்துக்காட்டாக நினைத்து வாழ வேண்டுமென்றால் ஒழுக்கத்திலும் படிப்பு அறிவிலும் சமூக அக்கறையிலும் புகழ்பெற்று விளங்கினாலும் எளிமையிலும் பழகுவதில் இனிமையிலும் ஐயா சாலமன் பாப்பையா அவர்களை முன் உதாரணமாக நினைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தின் உதாரண புருஷனாக வாழும் மாபெரும் ஆளுமை ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.